ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் தங்கம் சேலம் மாவட்டத்துலேருந்து. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இன்னும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். ஸோ சேட். எப்போ என் ஊருக்கு போகணும்னு இருக்குது. இந்த கோயம்புத்தூரில் சோறு சரியில்லை, குழம்பு சரியில்லை, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்டலாம் பேசுகிறது அளவுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. நான் என்ன பண்ணட்டும்? சோதனை தீரவில்லை, சொல்லியல யாரும் இல்லை, முன்ன பின்ன அந்த மாதிரி போயிட்டுருக்கு. 20 நாள் ஆயிடுச்சு. எப்போ வீட்டுக்கு போகலாம், எப்போ வீட்டுக்கு போகலான்னு மனசு கேட்குது. என் சின்ன கருவாய் என்ன பண்ணுறான்னு தெரில. டாக்டர் வீட்டுக்கு விடுற மாதிரி தெரியல. எப்போ விடுவார்னு தெரியலை. இங்கே தான் இருக்கும் பாரு, பாட்டி பேர் படுத்துருக்கு. அதனால தான் இருக்கு. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் தேடிச்சு நடக்குது, நல்லா நடக்குது, சாப்பிடுது, நல்லா பண்ணுது. ஆனாலும் இன்னும் உடம்பு செட் ஆகலை. உங்களெல்லாம் விட்டு என்னால் தனியாக இருக்கவே என் விரும்பல. ரீல்ஸ் போட முடியல, பேச முடியல, வீடியோ எடுக்க முடியல. போகுது லைஃபே போகுது. ரொம்ப போர் அடிக்குது. சலுப்பாக இருக்கு. உடம்பே இழைச்சி போச்சு. தங்கத்துக்கு இழைச்சி போயிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. இதெல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கூடிய சீக்கிரம் நான் வந்துடுறேன். பக்கத்து வீட்டில் ஒருத்தர் பெரிய பார்த்தீங்களா? இப்படிலாம் இருந்தால் நான் எப்படி வீடியோ போடுறேன்? ஓவர் டிஸ்டர்ப். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. என்னோடய ரீல்ஸை நிறையா பண்ணணும்னு ஆசையில் இருக்கேன். பண்ண முடியும். சாப்பிட்டீங்களா? அதே மாதிரி என்ன ஃபாலோவர்ஸ் புதுசாக ஃபாலோ பண்ணுறவங்க யாருமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸ். கிணத்துல விழுந்த கல் மாதிரியே இருக்குது என் சேனல். ஏன்னா எல்லாம் பிடிக்கல உங்களுக்கு. இல்லை, தங்கத்தை மறந்துட்டீங்க எல்லோரும். ரீஎன்ட்ரி கொடுப்பேன். ரீஎன்ட்ரி தங்கம் கண்டிப்பாக கொடுப்பேன். இந்த பேஷண்ட் வர இருந்தே சொல்கிறார். இந்த சவுண்டெல்லாம் விட்டுட்டு எப்படா வீட்டுக்கு போகணுன்னு நல்ல சோறு இல்லைங்க, பசிக்குதுங்க. நல்ல சோறு இல்லை, நல்ல தூக்கம் இல்லை. கோயம்புத்தூரில் ரொம்ப சாப்பாடு மோசம். குழம்பு வைக்கிறதே சரியில்லை. ஹோட்டலில் ஃபுல்லாக அஜினோமோட்டோ பூரா போட்டால் எப்படி சாப்பிட்றது சொல்லி பார்க்கலாம். ரொம்ப மோசம். எப்படி தான் அந்த கோயம்புத்தூரில் நீங்கள் இருந்துக்கிட்டு டைமுக்கு சாப்பிட முடியாது, வீட்டுக்கு போக முடியாது, அவங்க ஹோட்டலில் சாப்பிட்டு உடம்பு வச்சுருக்கீங்களோ எனக்கு அப்படியே பிடுங்குது. திங்கிறது பூரா கீழேயே போகுது. ஒன்று கூட உடனே என் ஜாக்கெட்டில் போகிறதா எப்படி தொலைன்னு ஆகிப்போச்சு. இந்த கோயம்புத்தூரில் வந்து சோத்தை தின்னு இழைச்சி போயிட்டேன்.
சேட். சோறு இல்லை, நல்ல குழம்பு இல்லை, நிம்மதியான தூக்கங்க. என்னை விட்டுருங்கடா, நான் ஓடியாரணுங்கிற நிலைமைக்கு நான் ஆளாகிட்டேன். நைட்டு 2 இட்லி, 1 தோசை. காரம் சர்மம் இல்லை, என் நாக்கு செத்து போச்சு, என் நாக்கு செத்து போச்சு. என்னோட மோசமான நிலைமையில் இருக்கான் என் தம்பி. நோக்க கழட்டி மாட்டிடணும், நல்லா சர்ப்ரைஸர் சோப்பு தூள் போட்டு துவைச்சி காய வச்ச மாதிரி இருக்கு. என்ன பண்ண? கோயம்புத்தூர் சோத்தை தின்னா நாக்கு செத்து போயிட மாட்டேன். எப்போ கோயம்புத்தூரில் இருக்கிற மக்களை சேலம் வந்து பாரு, அப்படி நாக்கில் எடுத்து வைக்கக்கூடிய விஷயம் எங்கும் காரம். அப்படி சாப்பிட்டு பழகின உடம்பு, காரம் இல்லாத, உப்பு இல்லாத, டேஸ்ட்டு சுத்தமாக இல்லை. அடுத்த வீடு சோறு போட்டு தின்னுட்டு சொல்கிறேன். கொடுமை கொடுமை. நல்லா இருக்கேன் நாம்பளே இந்த சோத்தை தின்ட்டு நடக்க சத்து இல்லை. கட்டில் படுத்துருக்க கிளவி என்ன பண்ணு? வரேன் கண்டிப்பாக தங்கம் பாரு, ரீதி கொடுக்குறேன். பாய், டாடா.